மற்றொரு சேவல் கொடியாகவும் ஏற்று இந்த கலிகாசனத்திலே வீற்றிருக்கிறேன்.
அப்படி இருக்க வீணாகான பிரியர் இசைமாமுனிவரின் மனைவிக்கு முன்பாக என் தந்தையை வணங்கி அதன் பிறகு என் பணியை நஞ்சை கரணிகளின் நாயகனே நீ வாழ்க, நடனமிடும் காவேரி காவலனே நீ வாழ்க, தஞ்சமென வருவோருக்கு தஞ்சம் வழங்குகின்ற தஞ்சை பெரியுடைய தலைவனே நீ வாழ்க, வெஞ்சமதில் வெற்றி கண்டு அஞ்சலிக்கும் மக்களுக்கோ பெரிய கோவில் தந்த வீரராஜராஜ சோழனே நீ வாழ்க, தஞ்சை பெரிய கோவில் பல்லாண்டு வாழ்கவே, தஞ்சை பெரிய கோவில் பல்லாண்டு வாழ்கவே. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. நன்றிகிறது. வணக்கம். நீயே என் வாழ்வே
வருக 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 இசை மாமுனிவரே, நற்றமிழ் புலவரே, நான்முகன் மைந்தரே, 3 லோகங்களுக்கும் சுற்றி வரக்கூடிய தங்களை கண்டவுடனே பெரும் மகிழ்ச்சி. இன்றைய வருகையிலே அற்புதமான மங்களகரமான மகிழ்ச்சியூட்டும் நிகழ்ச்சி ஒன்று இருப்பினும் தங்களுக்கு முதலில் வரவேற்பு அளித்துவிட்டு அதன் பிறகு தாங்கள் வந்த நோக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தங்களை கண்டவுடன் பெருமகிழ்ச்சி. இன்றைய வருகையிலே அற்புதமான மங்களகரமான மகிழ்ச்சியூட்டும் நிகழ்ச்சி ஒன்று இருப்பினும் தாங்கள் வாய்மொழியால் கூற வேண்டும், என் செவியால் கேட்க வேண்டும் என்ற அவா. உலகமும் சென்று பூலக மார்க்கமா வருகின்ற பொழுது வேண்டுமை சாரலிலே கண்டே ஒரு கனி. அந்த கனியை கண்டவுடனே அக்கனியை தங்களிடத்தில் சேர்க்க வேண்டும் என்பது என் பணி. கண்டது கனி, பார்த்தது நாகமணி, அடைய வேண்டியதோ சுப்பிரமணி என்று தாங்கள் கண்டு வந்த அந்த கனியை
கேட்டவுடனே எமக்கு சற்று அச்சமாக இருக்கிறது. ஏனென்றால் முன்பு ஒரு கனியை கொண்டு வந்து கையிலையில் தாங்கள் நடத்திய நாடகத்தினால் அன்று கிடைத்தது. திரு ஆவினன்குடியாய் விளங்கிய குன்றில் சென்று தங்கியதால் பழனி ஞான பழமை என்பதனால் கிடைத்தது பழனி என்ற ஒரு படை வீடு. அப்படி இருக்க அன்று தாங்கள் கொண்டு வந்த கனியினால் கிடைத்தது ஒரு வீடு. இன்று கண்டு வந்த கனியால் இன்னொரு வீடு உங்களுக்காக காத்திருக்கு. அப்படியா? கனியுடைய பெருமையும் மகத்துவத்தையும் கேளுங்க. மாங்கடிக்கும் தென்கதறி பங்கடிக்கும் மேலடிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் முடித்தேன் முருகா முருகா சண்முகா. மாங்கனிக்கும் தேன்கதலி பங்கனிக்கும் மேலிக்கும் ஒரு பூங்கனி கண்ணு மனம் போய்த்தேன் முருகா சண்முகா. அக்கடிய இக்கணமே பொய்தனைத்து கொள்வி முருகா முருகா. உள்ளம் உருகுதையா உள்ளம் உருகுதையா முருகா. உன்னடி காண்கையிலே அள்ளி அணை தேடவே அள்ளி அணை தேடவே எமக்குள் ஆசைகள் பெருகுதையா முருகா. உள்ளம் உருகுதையா உள்ளம் உருகுதையா உள்ளம் உருகுதையா. மாங்கனிக்கும் தென்கதறி வங்கனிக்கும் மேல் இனிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் புரிந்தீர்கள். அக்கணியை இக்கணமே கொய்யாமல் கொய்து அணைக்க வேண்டும். தாங்கள் இவ்வளவு தூரம் உயர்ந்து கனிந்து இசைந்து பாடக்கூடிய அழகனை பார்க்கின்ற பொழுது தாங்கள் இசையில் தான் வல்லவர் என்றால் கவி புனைவதிலும் கைதேர்ந்து காட்டிவிட்டீர்களே. அப்படி இருக்க அந்த கனியுடைய ஸ்லாக்கியத்தை தங்களோடு வந்து ஸ்லாக்கியம் என்ன முனியே அப்படியா? ஐந்திற்கும் அஞ்சுக்கு தரும். அப்படியா? அப்படி பார்க்கின்ற பொழுது அடுத்ததாக மசை வருமே பாண்டினா
முதலில் பச்சைகளை கண்டு பறந்து ஓடியது. கனி கனி என்றதற்கு மணிய வீராக்க பிறகு கண்டு வந்தது கனி என்ற கன்னி கன்னி இளையவர் சுந்தர வள்ளி ஆதியில் பாடிய கவிதையிலே கண்டு கொண்டு தாங்கள் கண்டு வந்தது கனியாக இருக்க முடியாது, பழைய கன்னியாகத்தான் இருக்க முடியும் என்று அமிர்தவல்லி சுந்தரவள்ளி இருவருக்கு வர கொடுத்தீங்க. அமிர்தவல்லி என்ற பெண்ணாகப்பட்டவரை திருப்பரங்குன்றத்தில் திருமணம் முடிச்சீங்க. இப்ப இளையவர் சுந்தரவல்லியை இப்ப இங்க திருமணம் முடிக்க போறீங்க. அப்படியா? ஆனா இப்படி போக கூடாது. இப்படி பண்ணி நீங்க வேலை முடிக்கலாம் பாக்குறீங்க. அன்னவர்கள் இடத்துல பல விதமான திருவிளையாடல் நீங்க ஆட வேண்டும். திருவிளையாடல் ஏன்னா உங்க அப்பா மட்டும் தான் ஆடணுமா? நீங்கள் திருவிளையாடல் நீங்க புரிய வேண்டும். அன்னவள் வேடுவனத்தை சார்ந்தவள். இங்கே ஒரு வேடுவனாக சென்று ஒரு மானை துரத்துவது போல் சென்று அன்னவளை திருமணம் முடிக்கணுமா? வேடுவனாக சென்று விந்தைகள் பலபறித்து விளையாடி வழக்குரைத்து காதல் செய்து கடிமணம் திருமணத்திற்கு பாமாலை பாடி பூ மாலையோட கண்டிப்பா வருது. அப்படி வரும் தங்களுக்கு உலகமே சூடும் புகழ் மாலை. அப்படியே சரவணபவா என்றழைத்தான் உடனே சென்று வருகிறோம். சென்று வாருங்கள், வேடம் தெரிச்சு வாருங்கள். ஒரு கல்யாணத்தை முடிக்க என்ன பாடுபட வேண்டிய இடத்துக்கு என்ன சாமி ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறது பெரிய புண்ணியம்ல, நீங்க பெரிய பாடு இல்லையா? ஆமா, என்ன பாடு யாராருக்கு அழ கொடுக்க வேண்டியிருக்கு. கோச்சுக்கிறாங்க. நம்ம ஊருக்குள்ள ஒரு பயில கல்யாணம் நானே ஒரு பொண்ணு தேடி இருக்கிறேன் மச்சனனுக்கு முறுத்து போத. ஆக இம்மேடைக்கு வருவதற்கு வாய்ப்பளித்த அன்புள்ள கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியார்கள் அன்பு உறவுகளுக்கும் இங்கே சிறப்பான முறையில் ஒளியை வைத்துக் கொண்டிருக்கூடிய சத்யா ஒளிபரிக்க நிலைத்தார் அன்புலத்திற்கும் அதில் பணிபுரிய அன்பு நண்பர் அவர்களுக்கும் இங்கே காணொலி எடுத்துக் கொண்டிருக்கூடிய அன்பு நண்பர் மாதவன் அண்ணா அவர்களுக்கும் இங்கே அற்புதமான வண்ண திரையரங்கம் ஸ்ரீ அம்மன் வண்ண திரையரங்கம் உரிமை வி அழகர்சாமி கிளாப்பட்டியை சேர்ந்த அன்பழகன் அப்பா அவர்களின் சார்பாக எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தை சிறப்பான முறையில் அமைத்திருக்கூடிய அண்ணாமலை மற்றும் அதை சொன்னாங்களே அன்புள்ள அன்பு பெரியோர்களுக்கும் என் சார்பாக எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொண்டு நல்லவர்க்கெல்லாம் சாட்சியர் ஒன்று மன சாட்சி தெய்வத்தின் சாட்சியமா நம்பிக்கை வைத்து
மலர்ந்து மலராத பாதி மலர் போல மலரும் விழி வண்ணமே வந்து விடிந்தும் வெடியாமல் காலை பொழுதாக விளைந்த கலையன்னமே நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே வளர் பொதிகை மழை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே மலர்ந்து மலராத பாதி மலர் போல மலரும் வெளி வண்ணமே வந்து விடிந்தும் விடியாமல் காலை பொழுதாக விளைந்த கலையன்னமே நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி கடந்த இளந்தென்றலே வளர் பொதிகை மழை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்னமே யானை படை கொண்டு சேனை பலவில் ஆள பிறந்தாயடா புவியாள பிறந்தாயடா அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா வாழ பிறந்தாயடா அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா தங்க கடிகார வைரமணியோர் தந்து மனம் பேசுவார் பொருள் தந்து மனம் பேசுவார் மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை விலை பேசுவார் உலகை விலை பேசுவார் மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை விலை பேசுவார் நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே மலர் பொதிகை மழை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்னமே சிறையில் என்னை மூடி அருமை மகள் போல வளர்த்து கதை சொல்லவா கனவில் நினையாமல் காலம் நம்மை வந்து பிரித்த கதை சொல்லவா கண்ணின் மணி போல மணியின் நிழல் போல கலந்து பிறந்தோமடா இந்த மண்ணும் கடல் வாழும் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாதடா உறவை பிரிக்க முடியாதடா அன்பே